லாஸ்ட் வீடியோவில் 63வது திவ்ய தேசமான அருள்மிகு ஸ்தலசேன பெருமாள் டெம்பிள் சிறப்புகள் பற்றி பார்த்தோம். புந்தரிக மகரிஷிக்கு பெருமாள் காட்சி கொடுத்தது, பூதத்தாழ்வார் நந்தவனம், தெப்பக்குளம்னு நிறைய இடங்களை பார்த்தோம். எங்களோட நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மைல்ஸ் கேன்வாஸ். இந்த இடத்துக்கு ப்ரீவியஸாக நிறைய நேம்ஸ் இருந்திருக்கு. திருக்கடல் மலை, மாமல்லை, மாமல்லபுரம். ஆனால் 16th செஞ்சுரிக்கு பிறகு மகாபலிபுரம்னு கால் பண்ணுறாங்க. மகாபலிபுரம் சும்மா ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இல்லை, இது பல்லவ காலத்து சிற்பிகள் அவங்களோட கைவண்ணத்தை காட்டிய இடம். சிற்பக்கலை பொறுத்து இங்கே என்னென்ன இருக்குதுன்னு தெரியுமா? பெரிய ரிலீஃப் பேனல்ஸ், ஒரே பெரிய பாறையில் செதுக்கிய பிரம்மாண்டமான சிற்ப வேலைப்பாடு. கோவர்தனகிரி பேனல் இல்லை கிருஷ்ண மண்டபம், அர்ஜுனன் பேனல்ஸ் மற்றும் மைனர் எலிஃபெண்ட் பேனல், ரதா டைப் மோனோலித்திக் ஸ்ட்ரக்சர்ஸ், ஒரே கல்லில் செய்த ரத மாதிரி கோயில்கள். 5 ரத கோயில் தான். கணேச ரதம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ராக்கெட் டெம்பிள்ஸ், வேற ஒன்றும் இல்லை, குடவரை கோயில்கள். வராகா டெம்பிள், மகிஷாசுரமர்த்தினி டெம்பிள், பஞ்சபாண்டவா கேவ் டெம்பிள், திருமூர்த்தி கேவ் டெம்பிள், அப்புறம் கொடிக்கல் மண்டபம். கடைசியாக ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ், கற்களை ஒன்றின் மேல் ஒன்று வைத்து கட்டிய கோயில் தான். நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோடில் பார்த்த ஷோ டெம்பிள், ஈஸ்வரா டெம்பிள். இந்த வீடியோவில் மேலேருந்து நம்ம என்னென்ன இடம் பார்க்க போகிறோம்னா, கிருஷ்ணர் மண்டபம், பஞ்சபாண்டவா கேவ், அர்ஜுனன் தபசு, கிருஷ்ணாஸ் பட்டர்பால், பீமன் அடுப்பு, திருமூர்த்தி குடவரை டெம்பிள், கொடிக்கல் மண்டபம், எலிஃபெண்ட், பீகாக் பேனல்ஸை பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கிருஷ்ணர் மண்டபம். இந்த கிருஷ்ணர் மண்டபம் ஒரு பெரிய பாறையில் செதுக்குனது. இந்த மண்டபத்தை பார்த்து இது குடவரை கோயில்னு திங்க் பண்ணிக்காதீங்க, இது ஒரு ரிலீஃப் பேனல். இந்த பெரிய பாறை சிற்ப வேலைப்பாடு 48 அடி நீளம் மற்றும் 11 அடி உயரம். சிற்ப வேலைப்பாடோட அழகை வர்ணிக்க வார்த்தையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த அழகு கெடுக்கிறதே விஜயநகர அரசு கட்டின இந்த மண்டபம் தான். 8ஆம் நூற்றாண்டில் பல்லவ மன்னர் இந்த கோவர்தனகிரி டிசைன் பண்ணும்போது இப்படி ஐடியா பண்ணியிருக்கிறாரு. மழை காலத்தில் மழை வரும்போது ரியலாக கிருஷ்ணர் பரமாத்மா கோவர்தன மலையை தூக்கி ஊர் மக்களை சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு. விஜயநகர ராஜா இந்த மண்டபத்தை முன்னாடி கட்டினதுனால நம்ம அந்த அழகை பார்க்க முடியாமல் போச்சு. பல்லவ மன்னனோட பிளானும் கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. கிருஷ்ணரை பாருங்க, அவர் தான் இந்த என்டையர் பேனலில் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கார். அவர் ஒரு மலையை தன் இடது கையில் தூக்கி இருக்கிறாரு. ஏன் தெரியுமா? இந்திரன் கோபத்தில் கொட்டிய மலையிலிருந்து ஊர் மக்களை காப்பாற்றுறது தான். இந்த மலைக்கு கீழே மக்களும் மாடுகளும் அடைக்கலமாயிருக்காங்க, இந்திரன் மலை நிற்கும் வரை. அடுத்ததாக பார்க்கறது பலராமன். ஒரு ராஜா மாதிரி ஸ்டைலாக நிற்கிறார். ஒரு காலை பிளாட்ஃபார்ம் மேலே வைத்து மற்றும் கையை இடுப்பில் வைத்துட்டு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் போஸ் கொடுக்குறாரு. அதே நேரத்தில் அவரோட இன்னொரு கையை பாருங்கள், ஒரு ஓல்டு மேன் தோல் மேலே வச்சிருக்காரு. அந்த பெரியவரை பாருங்க, அவரோட உடல் பாவம் பயத்தில் நடுங்குற மாதிரி இருக்குது. அவரோட வேஸ்ட்டை பாருங்க, அவர்கிட்ட ஒரு கோடாரியும் இருக்குது. அப்படியே கிருஷ்ணனோட லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டாக இருக்கிற கேர்ளை பாருங்கள். மற்ற பெண்களோட கம்பேர் பண்ணிங்கன்னா அவங்க லுக்கும் ஸ்டாண்ட்ஸும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ மற்ற சிற்பங்களை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு ஜோடி ரொம்ப சந்தோஷமாக ஒருத்தரின் கையை ஒருத்தர் பிடிச்சிட்டு ஆடிட்டு இருக்காங்க. ஒரு கன்று, ஒரு எருது அவர்களோட அந்த சந்தோஷத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு அழகான பெண் கையில் உணவு, தலையில் ஒரு சுருட்டிய பாய் எடுத்துக்கிட்டு வராங்க. அவங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா தோல் மேல் கோடாரி எடுத்துகிட்டு வரும் ஆள். அவருக்கு பக்கத்தில் ஒரு பெண் குழந்தைய கையில் தூக்கிட்டு நின்றுருக்காங்க. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான காட்சி. ஒரு ஆள் பால் கறக்குறாங்க.
அதே நேரம் அந்த தாய் பசு பாருங்க தன் கன்றை அன்பா நாக்கால நக்கிட்டு இருக்கு. ஒரு அம்மாவின் பாசம் முழுக்க தெரியும். இங்க இன்னொரு அழகான காட்சியும் இருக்கு. கிருஷ்ணரின் நண்பரான குசேலன் குழல் வாசிச்சுட்டு இருக்கான். அந்த இசை கேட்டு ஒரு அம்மாவும் அவங்க மடியில் இருக்க குழந்தையும் மயங்கி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்புறமா ஒரு உயரமான பெண் தலையில் தயிர் பானை எடுத்துட்டு பேலன்ஸ் பண்ணிட்டு நிற்கிறாங்க. அவங்க கையை பிடிச்சிட்டு ஒரு சின்ன குழந்தையும் நிற்கிது. அதுக்கு பின்னாடி ஒரு வயதான முதியவர் கையில் ஒரு குச்சியை பிடிச்சிக்கிட்டு தோல் மேல் ஒரு குழந்தைய சுமந்துட்டு நிற்கிறாரு. இந்த பாறையில் அப்படியே நார்த் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு மாடு உயரமான மேடையில் அமைதியாக ஓய்வாக படுத்திருக்கிறத பார்க்கலாம். இன்னும் சில மிருகங்களோட சிற்பங்களும் செதுக்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, இந்த பெரிய பாறையின் இரு பக்கங்களையும் கூட பல்லவ காலத்து சிற்பிகள் ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிற்பத்தை பாருங்கள், உடம்பு சிங்கம் மாதிரி ஆனால் முகம் மனிதன் மாதிரி இருக்குது. அப்படியே நடந்து நாங்கள் அடுத்ததாக பஞ்சபாண்டவா குடவரை கோயில் நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்ம பார்க்கறது ஸ்தலசைன பெருமாள் டெம்பிளோட பேக் சைட். இந்த குடவரை கோயில் பாதியில் நின்று போன ஒரு மாஸ்டர் பீஸ். மாமல்லபுரத்தில் இருக்கிற பல நினைவு சின்னங்கள் மாதிரி இதுவும் முடியாமல் போன பல்லவகால அதிசயம்தான். இது முழுசாக கம்ப்ளீட் ஆயிருந்தா மாமல்லபுரத்தில் இருக்கிற பெரிய குடவரை கோயில் இதுவாக தான் இருந்திருக்கும். இந்த குடவரை கோயிலோட ஃப்ரண்ட் சைடை பாருங்கள். மொத்தம் 6 தூண்களும் 2 பிலாஸ்டர்ஸும் சப்போர்ட் பண்ணுது. அது என்ன பிலாஸ்டர்ஸ்னால் சுவரோட ஒட்டி நிற்கிற தூண். இங்கே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த 6 தூண்களில் ஒரு தூணில் மட்டும் அந்த சிங்கம் மாதிரியான உருவம் இருக்காது. என்ன நடந்ததுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பில்லர் டேமேஜ் ஆகிருக்கலாம், பிரிட்டிஷ் பீரியடில் ரீஸ்டோர் பண்ணியிருக்கலான்னு சொல்கிறாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற சிங்கம் மாதிரியான உருவம் சில தூணில் கம்ப்ளீட்டாக இருக்குது, சில இன்னும் அன்ஃபினிஷ்டாக இருக்குது. எல்லா தூண்கள் மேலேயும் ஷாஃப்ட் பகுதி ஆக்டகன் ஷேப்பில் இருக்குது. பிலாஸ்டர்ஸில் கூட சிங்கம் மாதிரி உருவம் பேஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி ரோவில் இருந்த கிராண்ட் ஸ்டைல் அடுத்த வரிசையில் இல்லை. வட்டமான தூண், சிங்கம் மாதிரியான உருவமெல்லாம் இல்லை. இந்த குடவரை கோயிலில் நடுவில் கருவறை இருக்குது. அதில் சர்ப்ரைஸ் என்னன்னா, அந்த கருவறையில் எந்த சிற்பமும் இல்லை. கருவறையை சுற்றி வர பிரகாரம் முழுசாக வெட்டி முடிக்காமல் இருக்குது. அது அன்ஃபினிஷ்டாகவே நின்று போயிடுச்சு. அடுத்தது உலகத்திலேயே மிக பிரபலமான பாறை சிற்பங்கள் ஒன்றான அர்ஜுனன் தபசு. இதுக்கு இன்னொரு பெயர் இருக்குது, பகீரதன் தவம். இப்போ நம்ம அதைத்தான் பார்க்க போகிறோம். சிலர் சொல்லுவாங்க இது அர்ஜுனன் சிவனிடம் ஆயுதம் வேண்டி தவம் பண்ணுற காட்சின்னு. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க பகீரதன் கங்கை பூமிக்கு வர தவம் பண்ணுற காட்சின்னு. ஆனால் எந்த ஸ்டோரியாக இருந்தாலும் இந்த சிற்பங்கள் இருக்க டீட்டெயில்ஸ் நெக்ஸ்ட் லெவல் ஃப்ரெண்ட்ஸ். யானைகள், மனிதர்கள், தேவர்கள் என எல்லாமே உயிரோடு இருப்பது மாதிரி தெரியும். இந்த உலகத்தில் இப்படி பெரிய பாறை சிற்பங்கள் இருக்கிறது 2 இடங்கள் தான், மாமல்லபுரம் மற்றும் அங்கோர் வால்ட் கம்போடியாவில். ஆனால் அங்கே சாண்ட்ஸ்டோன், இங்கே கருங்கற்கள். சுமார் 96 அடி நீளமும் 43 அடி உயரமும் கொண்ட 2 பெரிய பாறைகளில் செதுக்கிய 150க்கும் மேற்பட்ட உருவங்கள். இந்த முழு படைப்பையும் கவனிச்சிங்கன்னா பெரும்பாலான உருவங்கள் நடுவில் இருக்கிற ஒரு பாயிண்ட்டை நோக்கி செல்கிற மாதிரி இருக்குது. அந்த நடுவில் இருக்கிற பெரிய பிளவை பார்த்தீங்களா, அது ஒரு நீரோடை மாதிரி ஃபீல் கொடுக்குது. மழை டைமில் மழை நீர் மேலிருந்து கீழே வருகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த முழு காட்சியை பார்த்தா கங்கை பூமிக்கு இறங்குற சீன் மாதிரி தெரியும். பகீரதன் மன்னனின் வேண்டுகோளுக்கு பிறகு ஒரு பெரிய அதிசய நிகழ்ச்சியாக புனிதமான கங்கை நதி விண்ணுலகத்திலிருந்து பூமிக்கு மட்டும் இல்லாமல் பாதாளம் வரை பாய்ந்ததாக சொல்கிறாங்க. அதை பார்க்கத்தான் தேவலோகத்திலிருந்து தேவர்களும், பூமியிலிருந்து மனிதர்களும், விலங்குகளும், பாதாளத்திலிருந்து நாகர்களும் என 3 உலகத்தில் இருந்த எல்லா உயிர்களும் ஒன்றாக கூடினாங்க. மீண்டும் ஒரு முறை ஸ்தலசைன பெருமாள் டெம்பிளை பார்க்கலாம்.
இந்த சிற்பத்தோட நடுவில் இருக்கிற அந்த பெரிய பிளவுல 3 முக்கியமான உருவங்கள் இருக்கு. நடுப்பகுதியில் நாகராஜா இருக்கிறார். அதுக்கு கீழே நாகராணி இருக்காங்க. இருவரும் கைகளை கூப்பி வணங்குகின்றனர். அதுக்கு கீழே ஒரு சாதாரண பாம்பு உருவமும் இருக்கு. இந்த பேனல்ல இருக்கும் சுமார் 10 அடி உயரம் கொண்ட சிவபெருமான் சிற்பம். சிவபெருமானின் இடது பக்கத்துல ஒரே காலில் நின்று பல வருடங்கள் தவம் பண்ணிய பகிரத மன்னன்னு சொல்றாங்க. இந்த பாறையிலே ரொம்ப ஐகாச்சிங்கா இருக்கும்னா அது இந்த யானை கூட்டம் தாங்க. சுமார் 15 அடி உயரம் கொண்ட பெரிய ஆண் யானை, அதோட ஒரு பெண் யானை, கூடவே 8 கியூட்டா இருக்கும் யானை குட்டிகள். அதோட சேர்ந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சிற்பமும் இருக்கு. ஒரு நிக்கிற பூனை. இது ரொம்ப பேசப்படும் ஒரு டீட்டெயில். இங்க பாருங்க, ஒரு ஏஜ்டு பூனை தவம் பண்ற மாதிரி ஆக்டிங் பண்ணுது. எளிய பிடிக்கத்தான். இது பல்லவ கால சிற்பங்களோட இமேஜினேஷன் லெவலை காட்டுது. பகிரத மன்னன் சிலைக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய விஷ்ணு கோயில் இருக்கு. உயரமான மேடையில் குரு உட்கார்ந்திருக்கிறார். அவரோட சிஷ்யர்கள் 3 பேர் குருவை நோக்கி உட்கார்ந்துருக்காங்க. 3 பேரோட தலைப்பகுதி டேமேஜ் ஆயிருக்கு. மொத்தம் 151 சிற்பங்கள் இருக்கு. இடது பக்கத்தில் மட்டும் 67 உருவங்கள், வலது பக்கத்தில் 81 உருவங்கள், நடுவில் இருக்கும் 3 உருவங்கள். இங்கே பாருங்க, ஒரு மங்கி ஃபேமிலி குட்டி அம்மா கிட்ட பால் குடிக்குது. அம்மாவுக்கு அப்பா பேன் பார்க்குறாரு. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் கணேச ரதம். ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டாக எல்லாரையும் கவரும் ஒரு மேஜர் க்ரௌட் புல்லரை தான் பார்க்க போகிறோம். வழிநெடுக கடைகள் நிறைய இருக்குது. மாமல்லபுரத்தில் இருக்கிற மிக பழமையான மானுமெண்ட் இதுதான், கிருஷ்ணாஸ் பட்டர்பால். இது முழுக்க முழுக்க இயற்கையின் உருவாக்கம். ஒரு மலை சரிவில் பேலன்ஸாக நிற்குது. சுமார் 6 மீட்டர் உயரம், 5 மீட்டர் அகலம் கொண்ட இந்த ஜெயிண்ட் ராக். இது சுமார் 250 டன் எடை. இந்தியாவின் ஏஎஸ்ஐ கூட இதை பாதுகாக்கப்பட்ட தேசிய நினைவு சின்னம்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது ஒரு யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டும் கூட. பல்லவ மன்னன் நரசிம்மவர்மன் இந்த பாறையை அங்கிருந்து நகர்த்த முயற்சி பண்ணாராம். ஆனால் இந்த வெண்ணெய் பந்து அசையவே இல்லை. 1908 ஆர்தர் ஹேவ்லாக் இந்த பாறையை நகர்த்த இன்னொரு அட்டம் பண்ணாராம். மொத்தம் 7 ஆணைகள் வைத்து. ஆனால் பாறை அசையவே இல்லை. இங்கே பாருங்க, 2 பெரிய பாறைகள் சேர்ந்த மாதிரி இருக்கு. அதோட ஷேப்பை பார்த்தீங்களா? ஒரு பெரிய அடுப்பு மாதிரி தெரியும். அதனால தான் இதுக்கு பேர் பீமன் அடுப்புன்னு வச்சிருக்காங்க. வேற எதுவும் ஸ்பெஷல் ரீசன்ஸ் இல்லை. வாங்க இந்த பெரிய பாறைக்கு நடுவே போய் பார்க்கலாம். அங்கே தெரிகிற கோயில் தான் அருள்மிகு மல்லிகேஸ்வரர் டெம்பிள். நெக்ஸ்ட்டு இதுக்கு பெயர் தான் கோபியர்களின் வெண்ணெய் கடைதல் தொட்டின்னு சொல்கிறாங்க.
சிலர் இது குளியல் தொட்டின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த தொட்டியில் குளிச்சுட்டு குடவரை கோயில் போவாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த கேவ் டெம்பிள் முன்னாடி இருக்கிற வட்ட வடிவு கிணறு சுமார் 5 அடி ஆழம். உங்களுக்கு ரைட் சைடில் இருக்கிறது தான் திருமூர்த்தி குடவரை கோயில். வாங்க டீட்டெயில்ஸை பார்க்கலாம். மாமல்லபுரத்தில் இருக்கிற மானுமெண்ட்ஸில் எல்லாருமே ஒரு யூனிக் எக்ஸ்பெரிமெண்ட் தான், ஒரு புதிய ஐடியா. பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இந்த திருமூர்த்தி குடவரை கோயில். இது மாமல்லபுரத்தில் இருக்கும் மற்ற குடவரை டெம்பிள்ஸ் மாதிரி இல்லை. இதோட ஆர்கிடெக்சர் கம்ப்ளீட்டாக இருக்குது. பல்லவர்களின் பெஸ்ட் கிரியேஷன்ஸில் ஒன்றாக கருதப்படுது இந்த குடவரை கோயில். மற்ற கேவ் டெம்பிள்ஸில் விட இந்த டெம்பிளுக்கு இருக்கிற முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்னென்னா, மற்ற கோயில்களில் இருக்கிற மாதிரி முன்னாடி மண்டபம் இல்லை. இந்த 3 சன்னதிகளும் ஒரே பிளாட்ஃபார்ம் மேலே தான் அமைந்திருக்கிறது. ஆனால் நடுவில் இருக்கும் சன்னதி மட்டும் கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்த மாதிரி இருக்கு. இந்த குடவரை கோயில் சிவன், விஷ்ணு, பிரம்மான்னு மும்மூர்த்திகளுக்கு சன்னதி இருக்கு. இந்த குடவரை கோயில் தெற்கு பக்கத்தில் ஒரு அழகான 8 கைகள் உள்ள துர்க்கை அம்மன் சிற்பம் பார்க்கலாம். அவங்க ஒரு எருமை தலை மேலே காமா பேலன்ஸ்டாக ஸ்டாண்டிங் பொசிஷனில் இருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்குறது தாமரை மேடை மேலே நிற்கிற விஷ்ணு. மேலே 2 பக்கமும் மிதக்கிற குட்டி கணாஸ் இருக்காங்க. கீழே பாருங்க, 2 பக்தர்கள் முழங்காலில் உட்கார்ந்து உள்கை உயர்த்தி பக்தியோடு வணங்குறாங்க. வெளிக்கை தொடையில் வைத்து இருக்காங்க. துவாரபாலகர்கள் நிற்கிறாங்க. சைடில் நின்று உள்ளே இருக்கும் விஷ்ணுவை நோக்கி இருப்பாங்க. இந்த கோயிலோட நடுவில் இருக்கும் சன்னதி சிவபெருமானுக்காக ஒரு தாமரை மேடை மேலே நின்றிருக்கிறார். மேலே 2 பக்கத்திலும் பறக்கிற குட்டி கணாஸ் இருக்காங்க. கீழே பாருங்க, 2 பக்கத்திலும் 2 பக்தர்கள் முழங்காலில் உட்கார்ந்துருக்காங்க. துவாரபாலகர்கள் நிற்கிறாங்க. ஆனால் இருவரும் ஒரே மாதிரி இல்லை. இருவரும் உள்ளே இருக்கும் தெய்வத்தையே நோக்கி நிற்கிறாங்க. இப்போது வடக்கு பக்கத்தில் இருக்கும் சன்னதிக்கு போகலாம். இங்கே இருக்கிறது பிரம்மா. பட் இந்த சிலையை பார்த்தீங்கன்னா இவருக்கு 4 தலை இல்லை. ஸோ இதை முருகப்பெருமான்னு சொல்கிறாங்க. பிரம்மசாஸ்தா ரூபம்னு சொல்கிறாங்க. பிரம்மசாஸ்தா தாமரை மேடை மேலே அழகாக நிற்கிறார். அடுத்ததாக திருமூர்த்தி கேவுக்கு மேற்கு பக்கத்தில் இருக்கும் ஒரு குடவரை கோயிலுக்கு தான் போகிறோம். அதோட பேர் கொடிக்கால் மண்டபம். இதோட ஆர்கிடெக்சர் பார்த்தா ரொம்ப சிம்பிள், பேசிக்காக இருக்குது. பல்லவ மன்னன் ஆரம்ப கால கேவ் டெம்பிள்ஸ் மாதிரி. உள்ளே ஒரு கருவறை இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு முகப்பு மண்டபம் இருக்குது. இப்போ நம்ம நிற்கிறது தான் முகப்பு மண்டபம். இந்த கோயிலோட கருவறை காலியாக இருக்குது. எந்த சிற்பங்களும் இப்போ இங்கே இல்லை. இது ஒரு துர்க்கை அம்மன் கோயில். அதேபடி இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? இங்கே பாருங்கள், இந்த கோயிலை 2 துவார பாலகிகள் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஒருவர் வால் கேடயம் வச்சுருக்காங்க. இன்னொருவர் நீளமான வில் பிடிச்சிட்டு தொடையில் கையை வைத்து நிற்கிறாங்க. தலையில் ஜடாமுடி, மார்பிள் பிரெஸ்ட் பேண்ட், இடுப்பில் வெயிஸ்ட் பேண்ட் அலங்காரம் செஞ்சு எலிகன்ஸாக காவலுக்கு நிற்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு சர்ப்ரைஸான ராக்கெட் ஸ்கல்ப்சரை பார்க்க போகிறோம். இந்த இடம் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா திருமூர்த்தி கேவ் டெம்பிளுக்கு பேக் சைடில். எவ்வளவு பாறைகள் பாருங்க. இங்க பாருங்க, ஒரு பாறையில ஒட்டி எவ்வளோ அழகா ஒரு மரம் வளர்ந்துருக்கு பாருங்க.
இந்த 2 பாறைகளுக்கு நடுவே அமைஞ்சிருக்க கல்லை பாருங்க. பார்க்கறதுக்கு 2 ராக்குக்கு நடுவில் பிரிட்ஜ் மாதிரி இருக்கு. இந்த பாறையை பாருங்க. எகெயின் ஒரு இன்கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர். பார்க்க நந்தி சிலை மாதிரி இருக்கு. இந்த பாறையில் ஒரு பெரிய ஆண் யானை ரொம்ப மெஜஸ்டிக்காக நின்று அனைத்தையும் கவனிக்கிற மாதிரி இருக்கு. ஆண் யானையோட கண் அவ்வளோ உயிரோட்டமாக இருக்கு பாருங்க. இந்த ஆண் யானை மேலே ஒரு பெண் யானையும் அமைதியாக இருக்கு. ஆண் யானை கால்களுக்கு நடுவே பார்த்தீங்கன்னா 2 க்யூட்டான யானை குட்டிகளை பார்க்கலாம். அதில் ரைட் சைடில் இருக்கிற யானைக்குட்டி ரொம்ப அழகாக விளையாடிட்டு இருக்கு. ஆனால் லெஃப்ட் சைடில் இருக்கிற இன்னொரு யானைக்குட்டி சிற்பம் டேமேஜ் ஆகிருக்கு. அப்புறம் மேலே ஒரு மயிலும் ஒரு குரங்கும் இருக்கு. இது ஒரு நேச்சுரல் சீனாக அழகாக செதுக்கியிருக்காங்க. அங்கிருந்து அடுத்த இடத்துக்கு கிளம்பிட்டோம். மீண்டும் கிருஷ்ணாஸ் பட்டர்பால் வந்துட்டோம். சுற்றி பார்க்கும்போது நாங்கள் பார்த்தது இன்னும் சர்ப்ரைஸாக இருந்தது. இது எல்லாம் இன்கம்ப்ளீட்னு சொல்கிறதா இல்லை எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்கிறதா? பாருங்கள் எவ்வளோ டிசைன்ஸ் இருக்குன்னு. அப்படியே நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வழிநெடுகிலும் பாறைகள் தான். எகெயின் ஜங்ஷன் வந்துட்டோம். ஜங்ஷனில் லெஃப்ட் சைடில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அங்கே லாங்கில் தெரியறது தான் கணேச ரதம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரம் மைல்ஸ் கேன்வாஸ்.